கடகராசி நேயர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஸோ இது வரைக்குமே தன்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறத வெளியே எடுக்க முடியாத தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக இந்த கடகம் வந்து நம்ம எப்படி நம்மளை உணர்த்தப்படுறது, நம்ம எப்படி உணர்றதுன்னு நிறைய பேர் காத்திருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஏன்னா உங்களோட ராசிக்கே குரு பயிற்சி ஆகிறதுனால நிறைய பேர் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த தடவை அவங்க மௌனத்தை எல்லாம் கலைச்சிட்டு அவங்க வந்து போல்ட் ஆகக்கூடிய காலம் வந்து வருது. ஸோ இப்போ அவங்க வந்து தொழிலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவங்களோட தொழில் வந்து நான் யார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ரூவன் ஆகுது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து புத்தகங்கள் எல்லாம் எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணணும்னு காத்திருக்கக்கூடிய நபர். அப்புறம் இந்த கோவில்கள் வந்து கட்டணும், பட் அதுக்கு டைமுக்காக பார்த்துட்ருக்கோம், அந்த டைம் எனக்கு ஏற்றுதா இல்லை அப்படின்னு கடகராசி நபர்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் யார் அப்படிங்கிறது உலகத்தை அறியக்கூடிய காலமாக இருக்கிறதுனால 100% நீங்கள் இந்த கோவில் கட்டுறது, புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறது, உங்களோட நேம் பிரபலப்படக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடந்துடும். அப்புறம் இந்த தொழிலுக்கு வந்து எல்லாமே நீங்கள் சொந்தமாக ஒரு முடிவு எதை எடுத்தாலும் அது 100% கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்னொருத்தவங்களோட அட்வைஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது, மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா நீங்களே நல்ல இடத்துல அதாவது உங்கள் விஷயத்திலேயே உங்களோட ராசியிலேயே குரு பயிற்சி ஆகும்போது அவர் வந்து எந்த ஒரு தீமையான விஷயத்தையும் உங்களை வந்து எதுக்குமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணோ ஆணோ 12th முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்காக காத்திருக்கீங்க, இல்லை நான் வந்து இங்கேருந்து பெங்களூர் இல்லை ஹைதராபாத் கூட ஃபீமேல் கேட்டுட்ருக்காங்க அவங்க பிள்ளைங்க அப்படின்னா விடலாமா வேண்டாமா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. 100% விடலாம். ஏன்னா அந்த குரு தன்னோட சொந்த ராசிக்கு வரும்போது அவங்க வந்து வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணுன்னு விதியே இருக்குது, சாஸ்திர விதி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போய் தான் ஆகணும். இப்போ கட்டுப்படுத்தணும் முடியுமான்னு கேட்டால் அது உங்கள் பர்சனல் ஜாதகத்தை பார்த்து நம்ம கட்டுப்படுத்தலாம். மற்றபடி போனால் கூட அவங்களுக்கு நன்மை தான் பயக்கும், அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும். சரி, அப்புறம் அவங்களோட லவ் பிரேக்கப் வாழ்க்கை இல்லை லவ் வாழ்க்கை அப்புறம் மேரேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணுங்கள், அந்த லவ்வை வந்து குடும்பமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். லவ் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு 100% லவ் சக்ஸஸ். இப்போ லவ் பண்ணிவிட்டு நீங்கள் லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த தடையும் இருக்காது. இந்த தடவை இப்போ கடகராசி நபர்கள் லவ் பண்ணி இந்த வருஷமே நீங்கள் கல்யாணம் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு திருமண தடையும் வரும், லவ் பிரேக்கப் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உங்களோட ஐடென்டிட்டி டோட்டலாக இந்த கடகராசிக்கு நம்ம யார் நான் யாருங்கிற ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் 100% அதை பயன்படுத்துங்க. ப்ரொமோஷன்ஸ்க்காக காத்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே நல்ல செய்திகள் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது.